ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கனவா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரை ஆர் தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் நான் வந்து 1/2 kg கனவாக்கு ஒரு 2 தக்காளி பழம், ஒரு சின்னதாக மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நான் வானா வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டுலாம் வந்து எவ்வளோக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால லைட்டாக ஒட்டும், பரவாயில்ல, வேணா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி பழம் இருக்குல்ல, இந்த 2 தக்காளி பழம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல, நம்ம நார்மலாக வீட்டில் அரைப்போம்ல எல்லா குழம்புக்கும், அந்த பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட இன்னும் நம்ம வந்து பெப்பர் பவுடர் வேறு போடுவோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியமாகவே போட்டுக்கலாம். இது வதக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து 1/2 kg வந்து கனவா நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியே எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து போடுறோம். இதுலேருந்து தண்ணி நிறைய வரும். ஸோ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு போடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து இப்போ வந்திருக்குது. இந்த தண்ணியிலே இந்த கனவாலாம் வந்து வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டீஸ்பூனில் அளவுக்கு சோம்பு தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் போடுறேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கனவா வந்து ரெடி ஆகிடும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து எனக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு கிண்டி விட்டு எடுத்துக்கலாம். இது மேலே நான் வந்து கொத்தமல்லி இலை வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.